நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமஹ, ஓம் நாராயணவரப்பிரியாயை நமஹ, ஓம் மங்கள்யாயை நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதே. மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. என்ன சந்தோஷம் தானே? பரிபூர்ண சந்தோஷம் சாமி. இதே கோயில்ல வச்சு இந்த அம்பாளே என் பொண்ணு வயித்துல வந்து பொறப்பான்னு சொன்னீங்க. உங்க வாக்கு பலிச்சிருச்சு. நல்லவாளுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். இனிமே உங்க குடும்பத்துல எப்பவும் சந்தோஷம்தான். இந்தாங்கோ, இந்த கோவில்ல இருக்கிறவா எல்லாருக்கும் உங்க கையாலேயே பிரசாதம் கொடுங்க. சரிங்க உங்க மனம் போல எல்லாம் நல்லதா நடக்கும். சரிங்க சாமி. பிரசாதம் வைக்கம்மா. அம்மா பிரசாதம் வைக்கங்க. கொடுங்கம்மா. நீங்களும் வாங்கிக்கோங்கம்மா. என்ன வேண்டுதலுமா பிரசாதம் எல்லாம் கொடுக்குறீங்க? என் பொண்ணு உண்டாயிருக்கா. அதுக்காக அம்பாளுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அந்த சந்தோஷத்துல பிரசாதத்தை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. கொஞ்சம் தள்ளுங்க. பிரசாதம் வைக்கங்க. அண்ணா வா காவியா, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? காலையில இன்டர்வியூக்கு போயிருந்தேன்லண்ணா, அதான் திலீபன் சார் ரெக்கமெண்ட் பண்ணாரே, அந்த வேலை எனக்கு கிடைச்சிடுச்சுண்ணா. மண்டேல இருந்து என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் திறமையை ப்ரூவ் பண்ணிட்ட. எங்க மேனேஜர் பேரையும் காப்பாத்திட்ட. திறமையை விட அவரோட ரெக்கமெண்டேஷன் தானா. அவரோட ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்ச உடனே பயங்கர மரியாதை. இன்டர்வியூவே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் வச்சாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கொடுத்துட்டாங்க. பரவாயில்லம்மா, நல்ல கம்பெனி, நல்ல ஸ்கேலு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க மேனேஜர் தான். வா, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். நானும் அவரை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தானே வந்தேன். வாமா போலாம். சார் சார் உள்ள ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு சார். அப்படியா? ஆ சரி, கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுமா. சரிண்ணா. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்லண்ணா வேண்டாம். வினோத் சார். வரேன் சார். ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க.
சார். வினோத், நான் அர்ஜென்ட்டாக வெளில போகிறேன். யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் திரும்ப வரதுக்கு 1 hour ஆகும்னு சொல்லுங்கள். Okay, sir. ஓகேவா? பாய். காவ்யா, இன்னைக்கு மேனேஜரை பார்க்க முடியாதுமா, நீ கிளம்பு. ஏன்னா என்னாச்சு? என்னம்மா இப்பதான் வெளியே போனாரு, பார்க்கலையா நீ? இல்ல, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேனா, கவனிக்கல. சரி பரவாயில்ல, விடு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ச்சே, ஃபோன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியலனாலும் அவர் அட்லீஸ்ட் பார்த்துருக்கலாம். சரிண்ணா, நான் கிளம்புறேன். சரி வாமா. ஹலோ மேடம், வாங்க முரளி. உங்களை எங்கெல்லாமா தேடி பார்த்தேன். இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு முரளி. என்ன மேடம் சொல்றீங்க? நான் வாசுவன் மெல்ல மெல்ல சீண்டி விட்டு அவன் வாயாலேயே காதலை சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் உங்களை நடிக்கவே கூப்பிட்டேன். ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறி போச்சு முரளி. வாசுவன் என் தங்கச்சி நேஹா லவ் பண்றா. அவனும் அவளோட காதலை ஏத்துக்கிட்டான். என் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஜோடியா போறாங்க. நம்ம இவ்ளோ தூரம் நடிச்சோம், அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. புரியுது மேடம், நீங்க வாசுவை எவ்வளவு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அதிர்ச்சியை உங்களால தாங்கிக்க முடியாதுதான். அதுக்காக இங்க வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா வாசுவோட நினைப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும். நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க முரளி? சொல்றேன் மேடம், வாங்க வாங்க மேடம். மாவா? உங்க வீட்டை ஆண்டி விடுன்னு சொல்லி நம்ப வச்சல, அதுக்காக தான் இது. உண்மையிலேயே இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you, I love you, I love you. நான் கொடுக்குற அன்பு பரிசு வேண்டான்னு சொல்லாத வாசு. உன் உடம்புல நல்ல ரத்தம் தானே ஓடுது. ஒரு வாட்டி சொன்னா உனக்கெல்லாம் உரைக்காதா? ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குற? I think நான் வாசுவை லவ் பண்றேன். நடிக்க வந்த உங்களை எனக்கே தெரியாம நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரேவதி சொல்றீங்க? I love you முரளி. எப்ப எனக்காக நீங்க உயிரை விட துணிச்சிங்களோ அப்பவே உங்க காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். I love you.
முரளி, இது எந்த இடம்? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன், இறங்கு. என்ன இன்னும் உட்கார்ந்துகிட்டே இருக்க? இறங்கு ரேவதி. ஹேய், என்ன நீ? உன் ஆக்டிவிட்டீஸ் வேற மாதிரி இருக்கு. வா போன மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுற. கூப்பிட தானே பேர் வச்சிருக்காங்க. கேள்வி கேட்காம இறங்குடி. Hey, what's wrong with you? இது வரைக்கும் ராங்கா தான் நடந்தது, இனிமே தான் ரைட்டா நடக்க போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிஸ்கெட் கலையிற நாய் மாதிரி நான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறது? வாசுவா அந்த டெல்லி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். இனிமே நீ என்ன நடிக்கவும் கூப்பிட மாட்ட, பேசின சம்பளத்தை மட்டும் கொடுப்ப. அதை வாங்கிட்டு நான் கை வீசிட்டு போணுமா? நீ அழகா இருக்க, லட்சணமா இருக்க, மாடர்னா வேற இருக்க. வாசுவ வெறுப்பேத்துறதுக்காக எத்தனை நாள் ஒன்னா உட்காந்து பேசியிருப்போம், சிரிச்சிருப்போம். நீ நடிக்க கூப்பிட்டதுக்காக நீ சிரின்னு சொன்னா நான் சிரிக்கணும், நீ அழுன்னு சொன்னா நான் அழணுமா? நானும் மனுஷன் தானே, என் மனசுக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஹேய், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? சரி, பேசல. எனக்கு நீ கொடுத்த சம்பளத்தெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். பதிலுக்கு என் கூட ஒரு நாள் இருந்துட்டு போ. ராஸ்கல், செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பிஞ்சா வாங்கிக்கலாம், வாடி. எங்க போற? வாழ்க்கையில ஒரு ஆம்பளைன்னு தொடர்றதா இருந்தா அது வாசு மட்டும்தான். என் மனசு உடம்பு உயிர் எல்லாம் அவனுக்காக தான். இத்தனை நாளா நான் பண்ணதெல்லாம் வெறும் நடிப்பு தான். வாசு கிட்ட எந்த அளவுக்கு வெறுப்பு காட்டினோ அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு. இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு கெஞ்சி கேக்குறேன்னு விட்டுடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். நான் வாசுவோட வாழணும். அவனுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன விட்டுடு முரளி, என்ன விட்டுடு முரளி, என்ன விட்டுடு முரளி, ப்ளீஸ் என்ன விட்டுடு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். கமான் வாங்க. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்த டிராமாவை பண்ண வச்சதே நேகா மேடம் தான். என்ன மேடம், என் நடிப்பு நல்லா இருந்ததா? சூப்பர். வாங்கின பைசா விட ரொம்ப நல்லா நடிச்சு அசத்திட்டீங்க. என்ன ரேவதி, உனக்கு எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கா?
நான் வாசுவை லவ் பண்றேன்னு சொன்னதும் போய் வாசு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதும் போய் தான். நான் டெல்லியில இருந்து வந்த அன்னைக்கே உங்க 2 பேருக்குள்ளயும் லவ் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் ஈகோவால சண்டை போட்டு பிரிஞ்சிருந்திருக்கீங்க. வாசுவை நான் சீண்டினா நீ வாசுவோட சேருவன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ நான் எதிர்பார்க்காத விதமா முரளிய கூட்டிட்டு வந்து லவ் பண்றதா நடிச்சு வாசுவை ஏமாத்திருக்க. நான் தஞ்சாவூர் போயிட்டு வந்த உடனே வாசு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னப்போ நீ அதை பொறுத்துக்காம துடிச்ச துடிப்பு இருக்கே, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல வாசு தான் இருக்காருன்னு. இது இப்படியே வளர விடக்கூடாது, இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் முரளியை வச்சு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்போ ஈகோ உடைஞ்சு உன் மனசுல இருக்கிற காதல் வெளியில வந்துடுச்சுல. ஆமா ரேவதி, நீ என் மேல வச்சிருக்கிற காதல நீயே சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கூட பதிலுக்கு நடிச்சேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி போட்டு நடிச்சோமே தவிர உண்மையாவே மனசு மாறல. 2 பேர் மனசுலயும் காதல் தான் இருந்திருக்க. ஐ லவ் யூ ரேவதி.